வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5ல் 3ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 1,-5 மற்றும் 4,2 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்வதும் கீழ்கண்டவற்றிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க. இந்த ரெண்டு புள்ளி இணைக்கும் போது ஒரு நேர்கோடு கிடைக்கும் இல்லையா, அந்த நேர்கோட்டோட நடுப்புள்ளி வழியா செல்லணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் அச்சுக்கு இணையா இருக்கணும், ஒய் அச்சுக்கும் இணையா இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, இந்த ரெண்டு புள்ளிகளுக்குமான நடுப்புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சலாம். பாருங்க, கொடுத்து இந்த புள்ளி எடுத்து எழுதிட்டோம். முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுப்போம். நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா பாருங்க, m = x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இதான் ஃபார்முலா. எழுதுவோமா? ஈக்குவல் டு x1ஓட மதிப்பு 1, அதுக்கு அடுத்தது பிளஸ் போட்டுக்கலாம், x2ஓட மதிப்பு 4 by 2, y1 பாருங்க, y1ஓட மதிப்பு -5 இங்க இருக்கு, அதுக்கு அடுத்தது பிளஸ் y2ஓட மதிப்பு 2 by 2 அப்படியே வந்துடும். இப்போ இதை நம்ம சுருக்கிடலாமா பாருங்க. ஈக்குவல் டு 1 4 கூட்டோம்னா 5 by 2, அதுக்கு அடுத்தது -5 + 2 வேற வேற குறி, அப்ப கழிக்கணும் இல்லையா, 5ல் 2 கழிச்சா 3, பெரிய நம்பருக்குலாம் மைனஸ், அதனால -3 by 2. இதான் என்னது? நடுப்புள்ளி. இப்போ முதல் இது நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன அப்படின்னா, எக்ஸ் அச்சுக்கு இணையா இருக்கணும், இந்த புள்ளி வழியே செல்லணும். எழுதிக்கலாமா பாருங்க. எக்ஸ் அச்சிற்கு இணையாகவும், இதை கொஞ்சம் எழுதுனாதான் நல்லா இருக்கும், சரியா? எக்ஸ் அச்சிற்கு இணையாகவும் எந்த புள்ளி? 5 by 2, -3 by 2 வழியே செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. இதுக்கு என்ன சமன்பாடு? இது எக்ஸ் அச்சுக்கு இணையா இருக்கணும், ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா எக்ஸ் அச்சுக்கு இணையாகும் இந்த புள்ளி வழியே செல்லக்கூடிய கோட்டின் சமன்பாடு y = b. இதான் ஃபார்முலா. அப்ப பாருங்க, இங்க y = இங்க bன்றது என்ன அப்படின்னா, இந்த புள்ளியில ஒய்யோட மதிப்பு, முதல்ல இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது ஒய். b எதை குறிக்கும்? ஒய்யின் மதிப்பை குறிக்கும். ஒய்யின் மதிப்பு என்னது? -3 by 2. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு வகுத்துல இருக்க அந்த வந்து பெருக்கலாம் மாறும், 2y = -3. இதை நீங்க இப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லை 2y -3 இடது ஒன்று என்ன மாறும்? +3 மாறும், =0. இதான் என்னது? நமக்கு தேவையான கோடு. இது எப்படி இருக்கும்? எக்ஸ் அச்சுக்கு இணையே இருக்கும், இந்த புள்ளி வழியே செல்லும், சரியா? அதுக்கு அடுத்தது இதுல ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, y அச்சிற்கு இணையாகவும் எழுதிடலாமா? y அச்சிற்கு இணையாகவும், எதுக்கு இணையா இருக்கணும்? y அச்சிற்கு இணையாகவும் எந்த புள்ளி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 5 by 2, -3 by 2 வழியே செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. என்ன? அதாவது y அச்சுக்கு இணையா இருக்கணும், இந்த புள்ளி வழியே செல்ல ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா y அச்சுக்கு இணையாகவும் தரப்பட்ட புள்ளி வழியே செல்லக்கூடியதுமான நேர்கோட்டின் சமன்பாடு x = c. இதான் ஃபார்முலா. இந்த cன்றது என்னன்னா, இந்த புள்ளியில x-ஓட மதிப்பு, இது x, இது y. அப்ப x-ஓட மதிப்பு என்ன? 5 by 2. x = cன்றது என்னது? x-இன் மதிப்பு 5 by 2. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு இதை வந்து பெருக்கலாம் மாறுமா? அப்ப 2 பெருக்கலாம் மாறிடுச்சு, x அப்படியே வந்துடும், =5. கான்ஸ்டன்ட் இடது பக்கம் கொண்டு வந்திருக்க, மாறிலியே 2x + 5 இடது வந்தா -5 =0. இதான் என்னது? நமக்கு தேவையான கோட்டின் சமன்பாடு, சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க.
2 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 5 ஈக்குவல் 0 என்ற நேர்கோட்டு சமன்பாட்டின் சாய்வு, சாய்வு கோணம் மற்றும் y வெட்டு துண்டு ஆகியவற்றை காண்க. ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு கொடுத்திருக்காங்க. இதை எடுத்து எழுதிடுவோமா பாருங்க. 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 கொடுத்திருக்காங்க. இதனுடைய சாய்வை கண்டுபிடிக்கணும், சாய்வு கோணத்தை கண்டுபிடிக்கணும், y வெட்டு துண்டை கண்டுபிடிக்கணும். 3 இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இந்த 2 உள்ள பெருக்குங்க. என்ன வரும் பாருங்க. 2 எக்ஸ் பெருக்குனா 2 எக்ஸ் மைனஸ் 2 ஒய் பெருக்குனா 2 ஒய் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதை நம்ம என்ன வடிவத்துக்கு மாற்றணும்? சாய்வு y வெட்டு துண்டு வடிவத்துக்கு மாற்றணும். y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். மாற்றினதுக்கு அடுத்து எக்ஸோட கெழு தான் சாய்வு, இந்த மாறிலி உறுப்பு தான் என்னது? y வெட்டு துண்டு. சரியா? இப்போ பாருங்க, அப்போ நமக்கு y மட்டும்தான் இடது பக்கம் இருக்கணும். பாருங்க, மைனஸ் 2y, மிச்சம் எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போங்க. பிளஸ் 2x இங்க வந்தா மைனஸ் 2x பிளஸ் 5 வலது பக்கம் வந்தா மைனஸ் 5. எல்லா உறுப்பும் மைனஸ் இருக்கா? மைனஸ் கொண்டு பெருக்குங்க. அப்போ மைனஸ் கொண்டு பெருக்குனா பிளஸ் 2y மாறும், மைனஸ் கொண்டு பெருக்குனா பிளஸ் 2x மாறும், மைனஸ் மைனஸ் பண்ணா பிளஸ் 5 மாறிடும். இந்த இடத்துல பாருங்க, ஒய்யோட கெழு என்ன இருக்கணும்? 1 தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப என்ன செஞ்சிடலாம்? 2ஆல் வகுக்கலாமா? 2ஆல் இருபுறமும் வகுக்க, 2ஆல் இருபுறமும் வகுக்க. அப்ப பாருங்க, 2y பை 2 ஈக்குவல் டு 2x பை 2 5 பை 2 எல்லாத்தையும் 2 கொண்டு வகுத்துட்டோம். இந்த இடத்துல நமக்கு இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப பாருங்க, y ஈக்குவல் டு 2 2 கேன்சலா, எக்ஸ் பிளஸ் 5 பை 2. இங்க பாருங்க, இங்க எக்ஸோட கெழு எக்ஸுக்கு முன்னால எதுவுமே இல்லை. அப்ப என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ முதல்ல சாய்வு கண்டுபிடிச்சிருமா? பாருங்க, therefore சாய்வு, சாய்வு வந்து நம்ம ஸ்மால் எம் கொண்டு குறிப்போம். சாய்வுன்றது என்னது? எக்ஸோட கெழு, எக்ஸோட கெழு என்ன இருக்கு? 1. நம்ம சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அதுக்கு அடுத்தது சாய்வு கோணம் கண்டுபிடிக்கணும். சாய்வு கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க, ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா? m ஈக்குவல் டு tan தீட்டா, m ஈக்குவல் டு tan தீட்டா, இதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, இங்க m ஓட மதிப்பு என்னது? 1 இல்லையா? அப்போ 1 ஈக்குவல் டு tan தீட்டா, 1 ஈக்குவல் டு இந்த m-க்கு பதிலா மதிப்பு மாத்திட்டோம். என்ன வந்துருச்சு? 1 ஈக்குவல் டு tan தீட்டா. இங்க tan இருக்கு, இங்கேயும் tan வந்தா நல்லா இருக்கும். அப்போ tan 45 டிகிரியோட மதிப்பு எத்தனை? 1. அப்போ 1க்கு பதிலா என்ன மாத்தலாம்? tan 45ன்னு மாத்தலாம். இந்த 1க்கு பதிலா நம்ம என்ன மாத்திக்கலாம்? tan 45 டிகிரின்னு மாத்தலாம். ஈக்குவல் டு tan தீட்டா. இது அப்படியே சைடை மாத்திங்க, இடது பக்கம் வலது பக்கம் மாத்திங்க. என்ன வரும்? tan தீட்டா ஈக்குவல் டு tan 45 டிகிரி. இப்போ பாருங்க, ரெண்டு பக்கமும் விகிதம் சமமா இருக்கு. tan tan, அப்போ கோணம் சமம். therefore தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இதான் என்னது? சாய்வு கோணம். அதுக்கு அடுத்தது y வெட்டு துண்டு கண்டுபிடிச்சிடலாமா? therefore y வெட்டு துண்டு, y வெட்டு துண்டு. எது y வெட்டு துண்டு? சீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். பாருங்க, இதுல y ஈக்குவல் டு mx பிளஸ் சி மாறிலி இருக்கு இல்லையா? அதான் y வெட்டு துண்டு. அப்ப இந்த வடிவத்துல பாருங்க, y ஈக்குவல் டு mx பிளஸ் சி, சிக்கு பதிலா என்ன இருக்கு? 5 பை 2 இருக்கா? இந்த 5 பை 2 தான் என்னது? y வெட்டு துண்டு, y வெட்டு துண்டு. சரியா? இந்த இடத்துல எழுதிக்கங்க, சாய்வு கோணம், சாய்வு கோணம். சாய்வு கோணத்தை தீட்டா எழுத்து கொண்டு குறிப்பான். சாய்வு m ஈக்குவல் டு 1, சாய்வு கோணம் தீட்டா ஈக்குவல் 45 டிகிரி, y வெட்டு துண்டு c ஈக்குவல் டு 5 பை 2. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5இல் 3ல மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சாய்வு கோணம் 30 டிகிரி மற்றும் y வெட்டு துண்டு -3 ஆகியவற்றை கொண்ட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நேர்கோட்டோட சாய்வு கோணமும் y வெட்டு துண்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம அந்த நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். பாருங்க, சாய்வு கோணம் தீட்டான்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் 30 டிகிரி, y வெட்டு துண்டை சீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் -3. இப்போ நமக்கு சாய்வு கோணம் தான் தெரியும், நமக்கு சாய்வு வேணும். அப்ப சாய்வு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பாருங்க. சாய்வு கோணம் இருக்கும்போது சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா m ஈக்குவல் டு tan தீட்டா. சாய்வு கோணம் இருந்துச்சு, இதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, m ஈக்குவல் டு tan தீட்டாவுக்கு பதிலா எத்தனை டிகிரி? 30 டிகிரி
m ஈக்குவல் டு tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன 1/√3 tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3 இதான் என்னது நமக்கு சாய்வு. இப்ப பாருங்க நமக்கு சாய்வு தெரியும் y வெட்டு துண்டு தெரியும். அப்போ ஃபார்முலா பாருங்க சாய்வு வெட்டு துண்டு வடிவம். அதை நீங்க எழுதினாலும் சரி இல்ல நேரடியாக எழுதிக்கிட்டாலும் சரி தப்பு கிடையாது. சாய்வு வெட்டு துண்டு வடிவம். வெட்டு துண்டு வடிவம் இந்த வார்த்தைய நீங்க எழுதாமல என்ன செஞ்சுக்கலாம் ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். நேரடியான ஃபார்முலா y ஈக்குவல் டு mx பிளஸ் c. இது கூட நீங்க எழுத வேண்டாம் சரியா. அப்படியே மதிப்புல பிரதியிடுங்க y ஈக்குவல் டு m. mக்கு பதிலா 1/√3 இன்டூ எக்ஸ். சிக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க -3 சரியா. இந்த இடத்துல -3. இப்ப பாருங்க இதை சுருக்கிடலாமா y ஈக்குவல் டு இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். இதுக்கு பகுதியில் எது மேல என்ன இருக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்குவோமா √3 1 பெருக்குனா √3 குறுக்க பாருங்க 1 பெருக்குனா 1 தான் 4x எக்ஸ் 1 பெருக்குனா 1 1x பெருக்குனா எக்ஸ் அப்படியே வந்துடும் -3 பெருக்குனா 3√3 சரியா. இப்ப இந்த √3 வகுத்தல இருந்து வந்தா பெருக்கலாம் மாறும். அப்ப பாருங்க √3y ஈக்குவல் டு x -3√3. இப்ப இது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க 0 ஈக்குவல் டு ஏன்னா நேர்கோடர் சமன்பாட்டுல நமக்கு x உறுப்பு y உறுப்பு மாறிலி உறுப்பு இருக்கணும். அப்போ x இது என்னது x இருந்து y உறுப்பு வேணுமா இது பிளஸ் இங்க வந்தா மைனஸா மாறும் -√3y. அதுக்கு அடுத்து மாறிலி உறுப்பு 3√3 இதான் சமன்பாடு. அப்படியே சைடை மாத்திங்க இடது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் மாத்திக்கலாம். அப்போ x -√3y -√3 ஈக்குவல் டு 0. இதான் என்னது நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு சரியா. அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5-3 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க √3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 -√3 இன்ட்டு y ஈக்குவல் டு 3 என்ற நேர்கோட்டு சமன்பாட்டின் சாய்வு y வெட்டு துண்டு ஆகியவற்றை காண்க. இங்க ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்து எழுதிட்டோம். இந்த நேர்கோட்டு சமன்பாட்டோட சாய்வையும் y வெட்டு துண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா. அப்ப பாருங்க சாய்வு y வெட்டு துண்டு வடிவம் ஃபார்முலா என்னன்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் c இதான் ஃபார்முலா. அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாட்டை இந்த வடிவத்துக்கு நம்ம மாத்தி எழுதணும். மாத்தி எழுதலாமா பாருங்க இடது பக்கம் எது மட்டும்தான் இருக்கணும் y மட்டும்தான் இருக்கணும். மிச்சம் எல்லாம் வலது பக்கம் கொண்டு போயிடலாம். இதுதான் y உறுப்பு அப்படியே இருக்கட்டும் 1 -√3 இன்ட்டு y ஈக்குவல் டு இப்ப பாருங்க இது பிளஸ் √3 எக்ஸ் இங்க கொண்டுதான் -√3 எக்ஸ். இந்த 3 வலது பக்கமே தான் இருக்கு. என்ன 3 +3 சரியா. முன்னாடி எந்த குறியீங்களா பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். இப்ப பாருங்க இந்த 1 -√3 y கூட பெருக்கல இருக்கு அந்த பக்கம் போனா வகுத்தலா மாறும் y ஈக்குவல் டு √3 எக்ஸ் பிளஸ் 3 பை இங்க வந்தா வகுத்தலா மாறும் 1 -√3. இப்ப பாருங்க y ஈக்குவல் டு தனித்தனியா பிரிச்சு எழுத போறோம். என்னது x உறுப்பு பை பகுதி -√3 இன்ட்டு எக்ஸ் பை 1 -√3 பிளஸ் மாறிலி உறுப்பு 3 பை பகுதி. என்ன அர்த்தம்னா தொகுதியில 2 உறுப்பு இருக்கு அந்த 2 உறுப்புக்கும் பகுதி பொதுவானது. அப்போ முதல் உறுப்பு பை பகுதி பிளஸ் ரெண்டாவது உறுப்பு பை பகுதின்னு எழுதிட்டோம். இப்ப பாருங்க y ஈக்குவல் டு mx பிளஸ் c. நம்ம சாய்வை கண்டுபிடிச்சாச்சு y வெட்டுத்துணை கண்டுபிடிச்சா. சாய்வு என்ன பாருங்க எக்ஸோட கெழு. எக்ஸோட கெழு இங்க m இருக்கா இங்க எக்ஸோட கெழு என்ன இருக்கு பாருங்க -√3 பை 1 -√3. அப்ப சாய்வு எடுத்து எழுதுமா therefore சாய்வு எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம் எம்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். என்ன பாருங்க எக்ஸை தவிர மிச்சம் இருக்குது -√3 பை 1 -√3 இதான் சாய்வு. நம்ம இப்படியே நிறுத்திட்டா கூட போதும். ஆனா புக்குக்கு பின்னால வேற ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பகுதியை விகிதமுறை எண்ணா மாத்திருப்பாங்க. நம்ம மாத்திரலாமா பாருங்க -√3 பை 1 -√3 பெருக்கல் பகுதியை விகிதப்படுத்த போறோம். அப்ப என்ன செய்யணும்னா இங்க 1 -√3 இருக்கா அப்போ 1 + √3 இணை காரணியை கொண்டு நம்ம பெருக்கணும் 1 + √3 பை 1 + √3 சரியா. இப்ப பாருங்க ஈக்குவல் டு தொகுதியும் பெருக்கணும் பகுதியும் பெருக்கணும். பெருக்குமா -√3 இன்ட்டு 1 + √3 பை
அதே தான் பகுதியை பெருக்கிடுமா, என்ன இருக்கு பாருங்க, 1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 பிளஸ் ரூட் 3 பெருக்கிட்டோமா. இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த மைனஸ் ரூட் 3 உள்ள பெருக்கலாமா, இந்த இடத்துல பாருங்க பிளஸ்ஸையும் மைனஸும் பெருனா மைனஸு, ரூட் 3 1 பெருக்குனா ரூட் 3, பிளஸ்ஸையும் மைனஸும் பெருக்குனா மைனஸு, ரூட் 3 பெருக்குனா 3 பை. இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பயன்படுத்துறோம். என்ன ஃபார்முலா, a மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி. இங்கே எழுதுமா ஃபார்முலா பாருங்க, a மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். பாருங்க ஏக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் இந்த ஃபார்முலா மைனஸ், பிக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 3, ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 3, அதாவது ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும், ரூட் 3 பெருக்கல் ரூட் 3ன்னா ரூட் ஆஃப் 9ன்னு அர்த்தம். அப்போ 9க்கு வர்க்கமூலம் எடுத்தா 3, அதை தான் நேரடியாக எழுதிட்டேன். பி ஸ்கொயர், பிக்கு பதில் என்னது ரூட் 3, ரூட் 3 ஸ்கொயர் என்ன அர்த்தம், ரூட் 3 பெருக்கல் ரூட் 3ன்னு அர்த்தம். ரூட் 3 பெருக்குன்னா 3, இங்கே எழுதியாச்சு. இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப்பு, இந்த இடத்துல பாருங்க ரெண்டு ஒரு மைனஸுக்கு நம்ம மைனஸ் பொதுவாக வெளியே எடுத்துடலாம். இந்த மைனஸை கூட அப்படியே நம்ம வெளியே வச்சிருந்துக்கலாம், பரவாயில்ல, மைனஸ் பொதுவாக எடுத்துருவோம். அப்போ இங்கே என்ன வரும், ரூட் 3 ப்ளஸ் 3, மைனஸ் பொதுவாக எடுத்துட்டோம், அப்போ இது ப்ளஸ் ரூட் 3 மாறிடும், இது ப்ளஸ் 3 மாறிடும் பை. இந்த இடத்துல பாருங்க 1 மைனஸ் 3 வேற வேற குறி இல்லையா, அப்போ கழிப்போம், கழிச்சா என்ன வரும் 2, என்ன 2 பெரிய நம்பருங்களா மைனஸா, மைனஸ் 2. இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் என்ன இருக்கு பாருங்க ரூட் 3 ப்ளஸ் 3, ரூட் 3 ப்ளஸ் 3 பை 2. இதான் என்னது நமக்கு தேவையான சாய்வு. சரியா, அப்படியே y வெட்டு துண்டு கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க, y வெட்டு துண்டு, y வெட்டு துண்டு எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம், சீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் இல்லையா. அப்ப பாருங்க சி ஈக்குவல் டு, சீன்றது மாறிலி உறுப்பு, இங்க மாறிலி உறுப்பு என்ன இருக்கு, 3 பை 1 மைனஸ் ரூட் 3, 3 பை 1 மைனஸ் ரூட் 3. அதே மாதிரி இதான் நமக்கு என்னது y வெட்டு துண்டு, பகுதியை விகிதப்படுத்திடுவோமா, 3 பை 1 மைனஸ் ரூட் 3, இணை காரணி எடுக்க போறோம், 1 மைனஸ் ரூட் 3யா, அப்போ 1 பிளஸ் ரூட் 3 பை 1 பிளஸ் ரூட் 3, இதான் இணை காரணி. பெருக்கிறோமா, தொகுதி பெருக்கணும், பகுதி பெருக்கணும், 3 இன்ட்டு 1 பிளஸ் ரூட் 3 பை 1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 பிளஸ் ரூட், பகுதியை பெருக்கியாச்சு, ஈக்குவல் டு இந்த 3 வேணா நம்ம உள்ள பெருக்கிடுவோம். பெருங்க 3 ஒன்னா 3 பிளஸ் 3 ரூட் 3 பெருக்குன்னா 3 ரூட் 3 பை, இந்த இடத்துல பாருங்க ஃபார்முலா பயன்படுத்துறோம், a மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக என்ன இருக்கு 1, அப்போ 1 ஸ்கொயர், ஃபார்முலா இருக்க மைனஸ், பிக்கு பதிலாக என்ன இருக்கு ரூட் 3 அடுக்கு 2. சுருக்கிடுவோமா, தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை, 3 பிளஸ் 3 ரூட் 3 பை 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், மைனஸ் போட்டாச்சு, ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 3, இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க, ரூட் 3 ஸ்கொயர் என்ன, ரூட் 3 பெருக்கல் ரூட் 3, ரூட் 3 ரூட் 9, 9க்கு வர்க்கமூலம் எடுத்தா 3, இந்த 3 தான் நம்ம நேரடியாக எழுதியாச்சு. இப்போ பாருங்க நமக்கு தேவையான y இன்டர்செப்ட், y வெட்டு துண்டு, சியோட மதிப்பு என்ன 3 பிளஸ் 3 ரூட் 3 பை 1 மைனஸ் 3 வேற வேற குறி கழிப்போம், கழிச்சா என்ன வரும் 2, 3ல 1 கழிச்சா 2, பெரிய நம்பருக்குலாம் மைனஸா மைனஸ் 2. இதான் என்னது நமக்கு தேவையான y வெட்டு துண்டு சியோட மதிப்பு. சரியா, அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, -2, 3 மற்றும் 8, 5 என்ற புள்ளிகள் வழி செல்லும் கோடானது y ஈக்குவல் டு ax பிளஸ் 2 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானது எனில் a இன் மதிப்பை காண்க. பாருங்க இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடு இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தா இருக்கு அப்படின்னா நம்ம ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நேர்கோடும் செங்குத்து அப்படின்னா அந்த சாய்வுகளோட பெருக்கல் பலன் என்னவா இருக்கணும், -1 இருக்கணும். இதோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம், இதோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு அடுத்து பாருங்க, முதல்ல இதோட சாய்வு கண்டுபிடிச்சிருமா பாருங்க, -2, 3, அதுக்கு அடுத்தது 8, 5 சாய்வு கண்டுபிடிச்சிருமா. இதோடைய சாய்வை நம்ம m1 எடுத்துக்கலாம். m1 ஈக்குவல் சாய்வு ஃபார்முலா என்ன,
y2 minus y1 by x2 minus x1. இந்த முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுத்துக்கணும். அப்படியே பிரதியிடுங்க. ஈக்குவல் டு y2 y2ஓட மதிப்பு 5 ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 3 பை x2 மைனஸ் x1 x2ஓட மதிப்பு 8 ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு பாருங்க மைனஸ் 2 ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ என்ன மாறும்? பிளஸ் 2 மாறும். ஈக்குவல் டு 5ல் 3 கழிச்சோம்னா 2 8 2 கூட்டினா 10 கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2 ஐ 2 10 அப்போ 1/5 ஒரு சாய்வை கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்களா அதோட சாய்வு பாருங்க y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் 2இன் சாய்வு. இதோடைய சாய்வை நம்ம m2ன்னு எடுத்துக்கலாமா? m2 இதோடைய சாய்வு என்ன பாருங்க, இது என்ன வடிவத்தில் இருக்கு பாருங்க, y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. சாய்வு வெட்டுத்துண்டு வடிவத்தில் இருக்கு. அப்போ பாருங்க இதுல எக்ஸோட கெழு தான் என்னது? சாய்வு. அதே மாதிரி இங்க எக்ஸோட கெழு என்ன இருக்கு? ஏ இருக்கு. இந்த ஏ தான் என்னது? இந்த சமன்பாட்டோட சாய்வு. எக்ஸோட கெழு சாய்வு ஏ. சரியா? இப்ப பாருங்க ரெண்டு சாய்வுகளின் பெருக்கல் பலன் என்னவா இருக்கும்? -1 இருக்கும். m1 பெருக்கல் m2 இதோட மதிப்பு என்னவா இருக்கும்? -1. ஏன்னா செங்குத்து. என்ன பக்கத்தில் எழுதிங்க. இந்த ரெண்டு நேர்கோடுகள் எப்படி இருக்கு? செங்குத்தாக இருக்கிறது. செங்குத்தா இருந்துச்சுன்னா சாய்வுகளின் பெருக்கல் பலன் என்ன வரும்? -1 வரும். எடுத்து எழுதுங்க. m1ஓட மதிப்பு 1/5 பெருக்கல் m2ஓட மதிப்பு a ஈக்குவல் டு -1. இப்ப பாருங்க இங்க பை 1ன்னு தானே அர்த்தம். பெருக்குங்க 1ஐ ஏவையும் பெருக்குனா a 5ஐ 1ஐ பெருக்குனா 5 ஈக்குவல் டு -1. நமக்கு a தானே வேணும். a ஈக்குவல் டு -1 5 வகுத்துல இருக்கு. இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப பாருங்க a ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் பெருக்கா மைனஸ் 4 5 5. இதான் என்னது? நமக்கு தேவையான ஏவோட மதிப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 19,3 என்ற புள்ளியை அடியாக கொண்ட குன்றானது செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. இப்ப பாருங்க ஒரு குன்று என்ன வடிவத்தில் இருக்குன்னா ஒரு செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல செங்கோணம். குன்றோட அடி இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? இந்த புள்ளிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி 19,3. அதுக்கு அடுத்து பாருங்க தரையுடன் குன்று ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 45 டிகிரி. பாருங்க இதுதான் குன்று. தரையோட எத்தனை டிகிரி கோணத்தை உண்டாக்குது? 45 டிகிரி கோணத்தை உண்டாக்குகிறது. அப்போ குன்றோட அடி நம்ம இங்க எடுத்திருக்கோம். உச்சி இங்க இருக்கு. இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண்க. பாருங்க இதோட சமன்பாடு தான் நமக்கு பேர் கொடுத்துருவோமா? ஏபிசி. பாருங்க ஏசி இதான் என்னது? குன்றோட அடி. இது குன்றோட உச்சி. ஏசியோட சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க நமக்கு ஒரு புள்ளி தெரியும். அடியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தெரியும். இந்த சாய்வு கோணம் இருக்கு. இந்த சாய்வு கோணத்தை பயன்படுத்தி சாய்வை கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய முடியும்? சமன்பாட்டை கண்டுபிடிக்கலாம். பாருங்க முதல்ல சாய்வு கோணம். சாய்வு கோணம் கொடுத்துருக்காங்க. எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? சாய்வு கோணத்தை தீட்டான்றதை கொண்டு குறிப்போம். சரியா? 45 டிகிரி. சாய்வு கோணம் கொடுத்துருக்காங்க. அப்ப சாய்வு கண்டுபிடிக்க ஃபார்முலா m ஈக்குவல் டு tan தீட்டா. m ஈக்குவல் டு tan அப்படியே வந்துடும். தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? 45 டிகிரி. அப்ப பாருங்க m ஈக்குவல் டு tan 45 டிகிரியோட மதிப்பு 1. இதான் என்னது? சாய்வு. சரியா? therefore குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாடு. சிம்பிளா எழுதுங்க. இந்த மாதிரி எழுதுங்க. தேவையான கோட்டின் சமன்பாடு. தேவையான கோட்டின் சமன்பாடு. நமக்கு என்ன தெரியும்? சாய்வு தெரியும், ஒரு புள்ளி தெரியும். அப்போ சாய்வு புள்ளி வடிவம். ஃபார்முலா என்ன? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்டூ x மைனஸ் x1. சாய்வு இங்க இருக்கு, புள்ளி இங்க இருக்கு. பாத்தீங்களா? இதான் என்னது? x1 y1. இப்ப பாருங்க y மைனஸ் y1 y1ஓட மதிப்பு 3 ஈக்குவல் டு m. m ஓட மதிப்பு எத்தனை? 1 இன்டூ x மைனஸ் x1ஓட மதிப்பு 19. இப்ப பாருங்க சுருக்கிடலாமா? y மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 கொண்டு போயிருங்க. 1 x பெருனா x தான். 1ஐயும் மைனஸ் 19 பெருனா மைனஸ் 19 தான். இது எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு போயிடும். 0 ஈக்குவல் டு x மைனஸ் 19. இது பிளஸ் y. இங்க வந்தா மைனஸ் y. இது -3. இங்க வந்தா +3. இப்ப பாருங்க
0 ஈக்குவல் டு முதல்ல எக்ஸ் உறுப்பு, அதுக்கு அடுத்தது ஒய் உறுப்பு மைனஸ் ஒய், மைனஸ் 19 பிளஸ் 3 வேற வேற குறி. அப்போ கழிப்போம். 19ல் 3 கழிச்சோம்னா 16. பெரிய நம்பர் தான் மைனஸ், அதனால மைனஸ் 16. இதான் சமன்பாடு. அப்படியே மாற்றி எழுதுங்க. இடது பக்கம் இது எந்த பக்கம் எழுதுங்க, எந்த பக்கம் எழுதுங்க. மாற்றி எழுதணும்னா therefore x மைனஸ் ஒய் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இதான் என்னது, நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இந்த 2 புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த 2 புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் இது பாருங்க, கொடுத்து 2 புள்ளி எடுத்துட்டோம், எழுதிட்டோம். வழியே செல்லும் கோட்டின் சமன்பாடு. அப்ப பாருங்க, 2 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்க. 2 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு இரு புள்ளி வடிவம். ஃபார்முலா என்ன? y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இதான் ஃபார்முலா. முதல் புள்ளியை x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுத்துக்கணும். இப்போ அப்படியே பிரதியிடுங்க பாருங்க. y மைனஸ் y1ஓட மதிப்பு என்ன பாருங்க, 2/3 பை y2ஓட மதிப்பு மைனஸ் 2, ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 2/3 ஈக்குவல் டு x மைனஸ் x1ஓட மதிப்பு பாருங்க 2 பை x2 மைனஸ் x1ஓட மதிப்பு என்ன பாருங்க, x2ஓட மதிப்பு மைனஸ் 1/2 மைனஸ் பண்ணணும் x1 ஏதா 2 நம்ம பிரதிட்டோம். இப்போ இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சமன்பாடு கிடைச்சிரும். இப்போ பாருங்க, முதல்ல இந்த இடத்துல என்ன செய்ய போறோம், குறுக்கு பெருக்கலை எடுக்க போறோம். எடுப்புமா. ஒய்னு என்ன அர்த்தம், ஒய் பை 1. முதல்ல பகுதியை பெருங்க, 1 3 3. குறுக்க பெருங்க, 3ஐயும் ஒய்யையும் பெருக்குனா 3y மைனஸ் போட்டாச்சு. 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2. அப்படியே பகுதிக்கு வாங்க. மைனஸ் 2 என்ன அர்த்தம், மைனஸ் 2/1. குறுக்கு பெருக்கல் முதல்ல பகுதியை பெருக்குங்க, 1 3 3. குறுக்கு பெருக்குமா, பிளஸ் மைனஸ் பாருங்க, மைனஸ் 2 3 6 மைனஸ் அப்படியே வந்துடும், 2 2. சரியா? இப்போ அப்படியே இங்க வாங்க, ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, பை பகுதிக்கு குறுக்கு பெருக்கல் 2னா 2/1 பெருக்குங்க, 2 1 2 குறுக்கு பெருக்குங்க, மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் 1 மைனஸ் அப்படியே வந்துடும், 2 2 4. இப்போ சுருக்கிடலாமா. இந்த இடத்துல நமக்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். அதாவது 2 பின்னங்கள் வகுத்துல இருக்கு அப்படின்னா பகுதி சமமா இருக்கும்போது கேன்சல் ஆயிரும். சரியா? இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு, 3y மைனஸ் 2 பை மைனஸ் 6 மைனஸ் 2 என்ன வரும், மைனஸ் 8 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பை 2 ஒரே குறி கூட்டுங்க, கூட்டினா என்ன வரும், மைனஸ் 5/2. இப்போ பாருங்க, நமக்கு இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். சரியா? எப்படி இதாகும், இதுக்கு வந்தா என்ன ஆகும், பெருக்கல தானே மாறும். அப்போ தொகுதியில் இருக்க மைனஸ் பகுதியில் இருக்க மைனஸ் கேன்சல் ஆயிரும். நம்ம நேரடியாக கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, 3y மைனஸ் 2 பை 8 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கல் வகுத்துல பெருக்கலாம். அதே இந்த பின்ன தலைகளை பாருங்க, 2/5 2/5. இப்போ பாருங்க, இந்த 5 வகுத்துல இருக்கு, இடது பக்கம் வந்தா பெருக்கலாம் மாறும். 5 இன்ட்டு 3y மைனஸ் 2 ஈக்குவல் டு 8 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். ஏற்கனவே ஒரு 2 இருக்கு, அப்ப ஈரட்டா 16 மாறிடும். புரியுதா பாருங்க, வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். ஏற்கனவே ஒரு 2 இருக்கு, 2 8 16 போட்டாச்சு. இந்த எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே வந்துருச்சு. இப்ப பாருங்க, 5 உள்ள பெருங்க, 5 3 15y மைனஸ் 2 10. 16 உள்ள பெருங்க, 16 எக்ஸ் 16 எக்ஸ் மைனஸ் 16 2 32. எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போயிருங்க, 16 எக்ஸ் மைனஸ் 32. இது பிளஸ் 15y, இங்க வந்தா மைனஸ் 15y மைனஸ் 10, இங்க வந்தா பிளஸ் 10. சுருக்கிடுவோமா, 0 ஈக்குவல் டு 16x மைனஸ் 15y. இங்க பாருங்க, மைனஸ் 32 பிளஸ் 10 வேற வேற குறி. அப்ப கழிப்போம் இல்லையா, 32ல 10 கழிச்சா 22. பெரிய நம்பர் மைனஸ், அதனால மைனஸ் 22. அப்படி சைடு மாத்தி எழுதிங்க. therefore 16x மைனஸ் 15y மைனஸ் 22 ஈக்குவல் டு 0. இதான் என்னது, நமக்கு தேவையான கோட்டோட சமன்பாடு. அடுத்தது இதுல ரெண்டாவது இருக்கு, ரெண்டாவது பாப்போமா. பாருங்க, ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க, 2,3. இரண்டாவது இது 2,3
மற்றும் -7, -1 வழியே செல்லும் கோட்டின் சமன்பாடு. செல்லும் கோட்டின் சமன்பாடு. 2 புள்ளி இருக்கு இல்லையா, அதே ஃபார்முலா திரும்ப கூட எழுதிங்க. ஃபார்முலா எழுத பற்றி தப்பே கிடையாது. அப்பதான் உங்களுக்கு பயிற்சி ஆகும். சரியா? y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. சரியா? இப்போ பாருங்க, இந்த முதல் புள்ளியை நம்ம எப்படி எடுப்போம்? x1 y1 எடுப்போம். ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுப்போம். அப்படி எடுத்து பிரதியிடுங்க. y minus y1 y1ஓட மதிப்பு பாருங்க 3 by y2 minus y1 y2ஓட மதிப்பு -1 ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 3 ஈக்குவல் டு x மைனஸ் x1 x1ஓட மதிப்பு 2 by x2 x2ஓட மதிப்பு -7 ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 2. சரியா? இப்போ பாருங்க, சுருக்கிடுவோமா? y minus 3 by 2 ஒரே குறி கூட்டினா 4. என்ன 4? -4 ஈக்குவல் டு x minus 2 எந்த பிரச்சனையும் இல்லை. 2 ஒரே குறி கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 9. 7 என்ன 9. என்ன 9? -9. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். எப்படி? இதுங்க வந்தா பெருக்கலாம் மாறும். அப்போ தொகுதியில் இருக்க மைனஸ் பகுதியில் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, 9 வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறுமா? அப்போ 9 இன்ட்டு y மைனஸ் 3 4 இங்கே வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 4 இன்ட்டு x மைனஸ் 2 உள்ள பெருக்குங்க. 9 y பெருக்குனா 9y மைனஸ் 9 3 27 4 உள்ள பெருக்குங்க. 4x மைனஸ் 4 2 8 எல்லாத்தையும் வலது பக்கம் கொண்டு போயிருங்க. 4x மைனஸ் 8 இது பிளஸ் 9y இங்கே வந்தா மைனஸ் 9y மைனஸ் 27 இங்கே வந்தா பிளஸ் 27. சரியா? சுருக்கிடுமா? 0 ஈக்குவல் டு 4x மைனஸ் 9. முதல்ல x உறுப்பு, ரெண்டாவது y உறுப்பு. அதுக்கு அடுத்து மாறிலி பாருங்க. என்ன வரும் பாருங்க, 27ல 8 கழிச்சா 19. பெரிய நம்பருக்கு பிளஸ் இருக்கு, பிளஸ் 19. அப்படியே சைடை மாத்துங்க. தேர்ஃபோர் 4x மைனஸ் 9y பிளஸ் 19 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பூனை XY தளத்தில் -6, -4 என்ற புள்ளியில் உள்ளது. 5, 11 என்ற புள்ளியில் ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது. பூனை மிக குறுகிய தூரம் பயணித்து பால் அருந்த விரும்புகிறது எனில் பாலை பருகுவதற்கான தேவையான பாதையின் சமன்பாட்டை காண்க. இங்க 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளியில பூனை இருக்கு, இங்க பால் டப்பா பால் புட்டி இருக்கு. இந்த பூனை என்ன செய்யணும்னா குறுகிய வழி நேரா போய் குடிக்கணும். அப்ப அதற்கான சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்ன தளம்? XY தளம். நீங்க கிராஃப்லாம் போட வேண்டாம், உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது x அச்சு, இது y அச்சு. பூனை எங்க இருக்கு? -6, -4 இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். இதான் என்னது? -6, -4 மைனஸ் மைனஸ் இருக்கா, மூன்றாவது கால் பேர்ல இருக்கும். பால் டப்பா எங்க இருக்குன்னா 5, 11 இங்க இருக்கும். 5, 11. இதுக்கு எப்படி போகலாம்? இப்படி வளைஞ்சு போகலாம், இந்த பக்கம் வளைஞ்சு போகலாம். ஆனா எப்படி போகணும்? குறுகிய பாதை. குறுகிய பாதைன்னா என்ன செஞ்சாகணும்? நேரா போகணும். இதோட சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம் இந்த நேர்கோட்டோட சமன்பாடு. அப்ப பாருங்க, தேவையான பாதையின் சமன்பாடு இந்த 2 புள்ளி இணைப்பதால் கிடைக்கிறது. இது உங்களுக்கு புரியுறதுக்காக தான். நீங்க நேரடி என்ன செஞ்சிடலாம்? இந்த புள்ளியை மட்டும் எழுதினா கூட போதுமானது. முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுத்துக்கலாம். 2 புள்ளிகள் இருக்கு. அப்ப ஃபார்முலா என்ன? இரு புள்ளி வடிவம். என்ன ஃபார்முலா? y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. மதிப்புகளை பிரதியிடுமா பாருங்க. y minus y1ஓட மதிப்பு பாருங்க -4. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப +4 மாறும். by y2ஓட மதிப்பு 11. ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு -4. ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப +4 மாறிடும். ஈக்குவல் டு x மைனஸ் x1ஓட மதிப்பு -6. ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு, +6 மாறிடும். பை x2 மைனஸ் x1. x2ஓட மதிப்பு 5. ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு -6. ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்ப +6 மாறிடும். இப்போ பாருங்க, சுருக்கிடுமா? y + 4 by 11ஐயும் 4ஐயும் கூட்டினா 15 ஈக்குவல் டு
எக்ஸ் ப்ளஸ் 6 எந்த மாற்றமும் இல்லை. 5 6 கூட்டினா 11. இப்போ பாருங்க, இந்த 11 இந்த பக்கம் வந்தால் என்ன மாறும்? பெருக்கலாக மாறும். அப்போ 11 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4. 15 இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாக மாறும். இங்கே வகுத்தல் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ 15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. இப்போ உள்ள பெருக்குவோமா? 11 ஒய்யை பெருக்குனா 11 ஒய்ஏ ப்ளஸ் 11 4 பெருக்குனா 44. 15 உள்ள பெருக்குங்க. 15 எக்ஸையும் பெருக்குனா 15 எக்ஸு ப்ளஸ் இந்த இடத்துல 15 6. 15 6ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 90 வருமா? 90. 15 6 90. சரியா? இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போய் நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் உறுப்பு, ஒய் உறுப்பு, மாறிலி உறுப்பு. அப்போ இதெல்லாம் வலது பக்கம் நகர்த்துவோம். 15 எக்ஸு ப்ளஸ் 90. இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 11 ஒய்ஏ. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 44. இங்கே வந்தால் மைனஸ் 44 மாறிடும். 0 ஈக்குவல் டு 15 எக்ஸு, அதுக்கு அடுத்தது ஒய் உறுப்பு மைனஸ் 11 ஒய்ஏ. இப்போ பாருங்க, 90ல் 44 மைனஸ் பண்ணணும். 90ல் 44 கழிச்சா 46. என்ன 46? ப்ளஸ் 46. ஏன்னா பெரிய நம்பர் மூலம் ப்ளஸ் இருக்கு. அப்படியே சைடை மாற்றிங்க. தேர்ஃபோர் 15 எக்ஸு மைனஸ் 11 ஒய்ஏ ப்ளஸ் 46 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? அந்த பூனை பாலை பருகுவதற்கு செல்லக்கூடிய நேரான வழியின் சமன்பாடு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ, பி மற்றும் சியை முனைகளாக கொண்ட முக்கோணம் ஏபிசியின் முனை ஏயிலிருந்து வரையப்படும் நடுக்கோட்டின் சமன்பாட்டை காண்க, குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. பாருங்க, ஏபிசின்றது ஒரு முக்கோணத்தோட முனைப்புள்ளிகள். பாருங்க, ஏபிசின்ற முக்கோணத்தை வரைஞ்சிட்டோம். நம்ம என்ன செய்யணும்னா, ஏயின் வழியே செல்லக்கூடிய எது நடுக்கோட்டின் சமன்பாட்டையும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நடுக்கோடு அப்படின்னா என்ன பாருங்க. இந்த ஏக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் பிசி இருக்கு இல்லையா? இந்த பிசியோட நடுப்புள்ளியிலிருந்து இதற்கு எதிரே உள்ள உச்சியை இணைக்கணும். இதான் என்னது? நடுக்கோடு. அப்ப பாருங்க, இது வந்து நடுப்புள்ளி இல்லையா? அப்ப எம் ஏஎம், ஏஎம்மோட சமன்பாடு தான் கண்டுபிடிக்கணும் முதல் இதுக்கு. ரெண்டாவது பாருங்க, குத்துக்கோடு. குத்துக்கோடுனா செங்குத்து கோடு. அப்ப ஏல இருந்து எதுக்கு செங்குத்து கோடு வரையணும்? பிசிக்கு செங்குத்து கோடு வரையணும். இந்த செங்குத்து கோடு அப்ப எந்த இடத்துல சந்திக்குது? இந்த டின்ற இடத்துல எடுத்துக்கலாமா? அப்ப ஏஎம்ன்றது நடுக்கோடு, அதோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஏடின்றது குத்துக்கோடு, இதோட சமன்பாட்டையும் கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க, முதல் இதுல நம்ம நடுக்கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த பிசியில எம்ன்றது நடுப்புள்ளி. எதுக்கு நடுப்புள்ளி? பிசிக்கு நடுப்புள்ளி. அப்ப எம் கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல பாருங்க, இங்கு எம், எம்ன்றது என்ன அப்படின்னா நடுப்புள்ளி. எதோட நடுப்புள்ளி? பீன்ற புள்ளி மைனஸ் 5, -1, சீன்ற புள்ளி 1, 9 நடுப்புள்ளி. சரியா? நடுப்புள்ளி. நடுப்புள்ளிக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதான் ஃபார்முலா. அப்படியே பிரதிடுங்க. இந்த முதல் புள்ளியை நம்ம x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்க, x1ஓட மதிப்பு -5 + x2ஓட மதிப்பு 1/2. y1 + y2, y1ஓட மதிப்பு -1 + y2ஓட மதிப்பு 9/2. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 2 வேற வேற குறி கழிப்போம். அப்போ 5ல் 1 கழிச்சா 4, பெரிய நம்பருமா மைனஸ், அப்போ -4/2. 9ல் 1 கழிச்சா 8, 8/2. சரியா? கேன்சல் பண்ணுங்க. 1 2 2, 2 2 4, 1 2 2, 4 2 8. அப்போ என்ன வந்திருக்கு? -2, 4. இதான் என்னது? எம்ன்ற புள்ளி. இங்க பாருங்க, நம்ம எம்ன்ற புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்ற புள்ளி தெரியும், எம்ன்ற புள்ளி தெரியும். அப்போ நடுக்கோடு எது? ஏஎம்மோட சமன்பாடு கண்டுபிடிச்சிடலாமா? தேர்ஃபோர் நடுக்கோடு ஏஎம்மின் சமன்பாடு. ஏன்ற புள்ளி என்ன பாருங்க? 6, 2. எம்ன்ற புள்ளி நம்ம அங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? -2, 4 சமன்பாடு. கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 2 புள்ளிகள் இருக்கு. முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2.
அப்போ ரெண்டு புள்ளிகள் இருந்து நமக்கு சமன்பாடு என்ன? y மைனஸ் ஒய் ஒன் பை ஃபார்முலா சரியா? y2 மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை x2 மைனஸ் எக்ஸ் ஒன். அப்படி எடுத்து பிரதியிடுங்க. y மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு 2 பை ஒய் டூவோட மதிப்பு 4 ஃபார்முலா மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு 6 பை x2 மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூவோட மதிப்பு மைனஸ் 2 ஃபார்முலா மைனஸ் அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஒன்னோட மதிப்பு பாருங்க 6. சுருக்கிடுவோமா? y மைனஸ் 2 பை 4 2 கழிச்சோம்னா 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 எந்த பிரச்சனையும் இல்லை பை இந்த இடத்துல மைனஸ் 2 மைனஸ் 6 ஒரே குறி. அப்போ கூட்டம் என்ன வரும்? மைனஸ் 8. இப்போ பாருங்க இது நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 4 2 8. எப்படி? இது வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கெல்லாம் மாறும். அப்போ இங்கே தொகுதியில் இருக்குது, பகுதியை கேன்சல் பண்ணலாம். நான் நேரடியாகவே கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? மைனஸ் 4 மட்டும் இருக்கு. இந்த மைனஸ் 4 வகுத்தில் இங்கே வந்தால் பெருக்கெல்லாம் மாறும். அப்போ மைனஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. இதை உள்ள பெருக்குங்க. மைனஸ் 4 ஒய் மைனஸ் மைனஸ் பெருனா ப்ளஸ்ஸு 4 2 8 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. எல்லாத்தையும் அப்படியே வலது பக்கம் நகர்த்துங்க. 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. இது மைனஸ் 4 ஒய் இங்கே வந்தால் ப்ளஸ் 4 ஒய் ப்ளஸ் 8 இங்கே வந்தால் மைனஸ் 8. அப்படியே சுருக்கிடுவோமா? 0 ஈக்குவல் டு முதல்ல எக்ஸ் உறுப்பு, ரெண்டாவது ஒய் உறுப்பு 4 ஒய், அதுக்கு அடுத்தது பாருங்க இங்கே மைனஸ் 6 மைனஸ் 8 ஒரே குறி. கூட்டினா என்ன வரும்? 14. என்ன 14? மைனஸ் 14. அப்போ பாருங்க தேர்ஃபோர் நமக்கு தேவையான சமன்பாடு இந்த இடத்துல எழுதுறேன். அப்படியே சைடை மாற்றி எழுதிங்க. முதல்ல எக்ஸ் உறுப்பு, ரெண்டாவது ஒய் உறுப்பு, அதுக்கு அடுத்தது மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. இது அப்படியே சைடை மாற்றி எழுதிட்டேன். அப்போ இதான் என்னது? நமக்கு தேவையான சமன்பாடு எக்ஸ் பிளஸ் 4y மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. எதோட சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? நடுக்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடி. இப்போ குத்துக்கோடு இருக்கு இல்லையா, இதோட கோட்டை நம்ம சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நடுக்கோடுன்னு சொன்னாங்க. அப்போ பிக்கும் சிக்கும் நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சி இருப்புள்ளி வடிவத்தை பயன்படுத்தணும். ஆனால் இப்போ இது வந்து நடுக்கோடு. நடுக்கோடுனா என்ன செய்யணும் அப்படின்னா பிசியோட சாய்வை கண்டுபிடிக்கணும். அதை எதுக்கு மாற்றணும்? ஏடியோட சாய்வை கண்டுபிடிக்கணும். பிசியை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி ஏடியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது புள்ளி சாய்வு வடிவத்தை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆரம்பிக்கலாமா? பாருங்க முதல்ல எதோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம்? பிசியின் சாய்வு. ரெண்டாவது இது ஆரம்பிக்க போறோம் பாருங்க. இரண்டாவது இது பிசியின் சாய்வு கண்டுபிடிக்க போறோம். பின்ற புள்ளி என்னது? மைனஸ் 5 மைனஸ் 1 மைனஸ் 5 மைனஸ் 1. சீன்ற புள்ளி என்னது? சீன்ற புள்ளி 1 9 1 9 சாய்வு கண்டுபிடிப்புமா? பாருங்க சாய்வுக்கு ஃபார்முலா என்ன? m1 எடுத்துக்கிடுவோமா? m1 ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு y2 ஓட மதிப்பு பாருங்க. இந்த முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. y2 ஓட மதிப்பு 9 ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு மைனஸ் 1 ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் 1 மாறிடும். x2 மைனஸ் x1, x2 ஒன்னோட மதிப்பு 1 ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு மைனஸ் 5. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் 5 மாறிடும். சுருக்குங்க. 9 1 கூட்டினா 10, 1 5 கூட்டினா 6. கேன்சல் பண்ணிடுமா? 2 பேர் பாருங்க. I 2 10, 2 6. அப்போ என்னது? 5/3. இது வந்து என்னது? m1. சரியா? எதோட சாய்வு? பிசியோட சாய்வு கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன வேணும்? ஏடியோட சாய்வு தான் வேணும். பாருங்க நம்ம கண்டுபிடிச்சது பிசியோட சாய்வு. நமக்கு என்ன வேணும்? ஏடியோட சாய்வு வேணும். இந்த பிசியும் ஏடி எப்படி இருக்கு? செங்குத்தா இருக்கு. அப்போ செங்குத்து அப்படின்னா ரெண்டு சாய்வுகளை பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும்? -1 வரணும். இப்போ பாருங்க தேர்ஃபோர் ஏடியின் சாய்வு என்ன எடுக்க போறோம்? ஏடியின் சாய்வு m2 என்க. m2 என்க. இந்த பிசியும் ஏடியும் ஒண்ணுக்கு ஒன்று செங்குத்து. அப்போ ரெண்டு சாய்வுகளை பெருக்கினா நமக்கு என்ன வரும்? -1 வரும். அப்ப m1ஐயும்
m2வையும் பெருக்குனா நமக்கு என்ன வரும் -1 வரும். ஏன்னா செங்குத்தா இருக்கு. m1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5/3 பெருக்கல் m2 ஈக்குவல் டு -1. இப்போ நமக்கு m2 தான் வேணும். m2 ஈக்குவல் டு -1. பாருங்க 5/3 வலது பக்கம் வந்தா என்ன மாறும்? அப்படியே தலைகீழ மாறுமா? 3/5ன்னு மாறும். அப்ப m2 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க -1 3/5 பேருக்குன்னா -3/5 என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? m2 கிடைச்சிருச்சு. therefore AD ஆனது ADயோட சமன்பாடு தான் கண்டுபிடிக்க போறோம். AD ஆனது எந்த புள்ளி வழியே செல்கிறது? ஏன்ற புள்ளி. ஏன்ற புள்ளி என்ன? 6,2 வழி செல்கிறது. 6,2 வழி செல்வதும் செல்கிறது இல்ல செல்வதும் எப்படின்னு எழுதிங்க செல்கிறது. மேலும் சாய்வு என்ன? சாய்வு m2ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? m2 ஈக்குவல் டு -3/5. ஃபார்முலா என்ன நமக்கு? சாய்வு புள்ளி வடிவம் y minus y1 ஈக்குவல் டு m into x minus x1. இதுதான் ஃபார்முலா. ஆனா இங்க நம்ம சாய்வை m2ன்னு எடுத்துருக்கோம். அப்ப இதுக்கு பதிலா m-க்கு பதிலா என்ன மாத்திக்கலாம்? m2ன்னு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க இந்த புள்ளி தான் என்னது? x1 y1. அப்போ y minus y1. y1ஓட மதிப்பு என்ன பாருங்க? y1ஓட மதிப்பு 2. m2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -3/5. x minus x1ஓட மதிப்பு 6. இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இங்க பாருங்க 5 வகுத்துல இருக்கு, இந்த பக்கம் தான் பெருக்கலா மாறும். 5 into y minus 2 ஈக்குவல் டு -3 into x minus 6. சரியா? 5 உள்ள பெருங்க. 5 y பெருக்குனா 5y மைனஸ் i2 10. -3 உள்ள பெருங்க. -3 x பெருக்குனா -3x. மைனஸே மைனஸ் பெருக்குனா பிளஸ் 3 18. இப்ப பாருங்க இது மைனஸ் இருக்கா? இது எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன மாறும் பாருங்க 5y மைனஸ் 10 எந்த மாற்றமும் இல்லை. இது -3x இடது வந்தா +3x மாறும். இது +18 இங்க வந்தா -18 மாறும். ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் இடதுபக்கம் கொண்டு வந்துட்டோம். நமக்கு சமன்பாட்டுல முதல்ல x உறுப்பு தான் +3x. அதுக்கடுத்து y உறுப்பு +5y. அதுக்கடுத்து பாருங்க மாறிலி -10 -18 ஒரே குறி. அப்ப என்ன செய்வோம்? கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 10 18 கூட 28. என்ன 28? -28 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான குத்துக்கோடு ADயின் சமன்பாடு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. -1,2 என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு -5/4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். ஒரு புள்ளி இருக்கு, சாய்வு இருக்கு. அப்ப ஃபார்முலா என்ன? சாய்வு புள்ளி வடிவம் அப்படின்னா புள்ளி சாய்வு வடிவம். ஃபார்முலா என்ன? y minus y1 equal to m into x minus x1. இதான் ஃபார்முலா. இந்த புள்ளியை நம்ம எப்படி எடுக்கணும்னா x1 y1 எடுக்கணும். சாய்வு வந்து m. அடுப்பது எடுங்க y minus y1. y1ஓட மதிப்பு 2. m பாருங்க m ஓட மதிப்பு -5/4. x minus x1. x1ஓட மதிப்பு -1. ஃபார்முலால ஒரு மைனஸ் ஏன்னா +1 மாறிடும். இப்ப பாருங்க இந்த 4 இங்க வகுத்துல இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப 4 into y minus 2 ஈக்குவல் டு இங்க -5 மட்டும் இருக்கு x plus 1. சரியா? இந்த 4 இங்க வந்தா பெருக்கலா மாறிடும். உள்ள பெருக்குங்க 4 y பெருக்குனா 4y minus 4 2 8 ஈக்குவல் டு -5 உள்ள பெருக்குங்க -5 x பெருக்குனா -5x மைனஸ் பிளஸ் பெருக்குனா -5 5. நமக்கு சமன்பாடு அப்படின்னா x உறுப்பு y உறுப்பு மாறிலி உறுப்பு இருக்கணும். எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு வந்துருங்க. 4y -8 இடது பக்கம் கொண்டு என்ன மாறும்? +5x மாறும். இது இடது வந்துச்சுன்னா +5 மாறும். ஈக்குவல் டு 0. முதல்ல எதை எழுதணும்? x உறுப்பு 5x. அடுத்து y உறுப்பு +4y. முன்னால எதுவுமே பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? +4y. இப்ப பாருங்க -8 +5 வேற வேற குறி. அப்ப கழிப்போம். 8ல 5 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு. அதனால -3 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல 11வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நீங்கள் ஒரு பாடலை பதிவிறக்கம் செய்யும் போது
எக்ஸ் வினாடிகளுக்கு பிறகு பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடலின் சதவீதம் y ஆனது y ஈக்குவல் டு -0.1x + 1 என்ற சமன்பாட்டின் மூலம் குறிக்கப்பட்டால் 3 கேள்வி இருக்கு. நம்ம ஆன்சர் பண்ணணும். என்ன செய்யறோம்? நம்ம ஒரு பாட்டை டவுன்லோட் பண்றோம், பதிவிறக்கம் பண்றோம். எக்ஸ் வினாடிகளுக்கு பிறகு இந்த எக்ஸ் வந்து 5 வினாடியா இருக்கலாம், 6 வினாடியா, 10 வினாடி, அதுக்கு பிறகு மீதமுள்ள பாடலின் அளவு தான் என்னது? இந்த சமன்பாடு. சரியா? இதுல வந்து பாடலோட சதவீதம் வந்து எப்படி இருக்கு? மெகாபைட்ல இருக்கு. சரியா? இதுல ஒய்யோட மதிப்பு தசம எண்ணாகவும் இருக்கலாம். இது வந்து மீதமுள்ள பாடலின் சமன்பாடு. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப வாங்க நம்ம ஒவ்வொன்றாவது பண்ணலாம். முதல் இது பாருங்க, பாடலின் மொத்த எம்பி அளவை காண்க. பாடலோட சைஸ் எவ்வளவு, மொத்தம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, கொடுத்திருந்த சமன்பாட்டை எடுத்து நம்ம இங்க எழுதிட்டோம். இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் இதுல பாடலோட மொத்த அளவு, பாடலோட மொத்த அளவுனா நேரம் வந்து 0வா இருக்கணும். நேரம்னா என்ன? இங்க வினாடி தானே, வினாடினா எக்ஸ். பாருங்க, நேரம் வந்து 0வா இருக்கணும். அப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன பிரதியிடணும்? 0 பிரதியிட போறோம். 0 பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? பாடலோட அளவு கிடைச்சிடும். பாருங்க, y ஈக்குவல் டு -0.1 அப்படி வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 0 + 1 ஈக்குவல் டு -0.1 0 பெருக்குனா 0, இந்த +1 அப்படியே வந்துடும். 0 1 கூட்டினா 1. அப்போ பாடலோட அளவு எவ்வளவு? 1 MP. நேரம் வந்து 0. பாட்டு ஃபுல்லா டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அங்கே நேரமே இருக்காது, 0வா மாறிடும். அதனால எக்ஸுக்கு பதிலாக 0 பிரதிட்டு நம்ம அந்த பாடலோட அளவை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 1 MP. ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டாவது கொஞ்சம் கவனம் படிச்சு பார்க்கணும். பாருங்க, 75% பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும்? இது வந்து என்ன அப்படின்னா, இந்த சமன்பாடு வந்து மீதமுள்ள பாடலின் சதவீதம். இங்க எவ்வளவு முடிஞ்சிருச்சு பாருங்க, 75% முடிஞ்சிருச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்கு? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோம்னா இது எதுக்கு சமமாயிரும்? 75% பாடல் பதிவிறக்கம் செய்ய ஆன நேரத்திற்கு சமமாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா, இந்த சமன்பாடு என்னது? மீதமுள்ள பாடலின் சதவீதம். சரியா? அப்ப பாருங்க, y தானே பாடலோட சதவீதம். இங்க y அப்படின்னா எத்தனை சதவீதம்? 100%. இங்க வந்து எவ்வளவு இதாயிடுச்சு பாருங்க, 75% முடிஞ்சிருச்சு. 100%த்துல 75% முடிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு? இன்னும் 25% மட்டும் இருக்கு. இந்த 25% டவுன்லோட் ஆக எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுதான் என்னது? 75% பாடலை பதிவிறக்க ஆகக்கூடிய நேரம். சரியா? இப்ப பாருங்க, y ஈக்குவல் டு 100% மைனஸ் 25%. இதை வந்து பின்னமா மாத்திருவோமா? அப்ப 25/100 இந்த சமன்பாடுல பிரதியிட போறோம். வேணா இதுக்கு வந்து 1 கொடுத்துருங்க. இதுவும் 1வது சமன்பாடு தான். இப்ப பாருங்க, இதுவும் 1வது சமன்பாடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப பாருங்க, yக்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 25/100. 25/100 மிச்சம் எந்த மாற்றம் இல்லை, அப்படியே வந்துடும். பாருங்க, -0.1x + 1. இப்ப பாருங்க, இது மைனஸ் வந்து பிளஸ் மாறுமா? 0.1x ஈக்குவல் டு 1. இது பிளஸ்ல இருக்கு, அப்படியே இந்த பக்கம் தான் மைனஸா மாறும். பாருங்க, 25/100. அதுக்கு அடுத்து பாருங்க, 0.1x ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் எடுங்க. 1 என்ன அர்த்தம்? 1/1 அர்த்தம். பகுதியை பெருக்குங்க. 1 100 பெருக்குனா 100. குறுக்க பெருக்குங்க. 1 100 100 மைனஸ் 1 25 25. அடுத்த ஸ்டெப் பாருங்க, நமக்கு x ஈக்குவல் டு எக்ஸ் தானே வேணும். 100ல 25 கழிச்சோம்னா 75 பை இந்த இடத்துல பாருங்க, ஏற்கனவே ஒரு 100 இருக்கு. இந்த 0.1 இங்க எப்படி இருக்கு? பெருக்கல். இங்க வந்தா வகுத்தல மாறும். வகுத்தல்னா பகுதிக்கு வரும். அப்ப பகுதியில ஏற்கனவே ஒரு 100 இருக்கு. அப்ப இந்த 0.1 இங்க வந்துடும். சரியா? பகுதிக்கு வந்துடும். இப்ப பாருங்க, x ஈக்குவல் டு 75 பை 100ஐயும் 0.1 பெருக்குனா 10. 100ஐயும் எதை பெருக்கியாச்சு? 0.1 பெருக்குனா 10. எப்படி போட்டு காமிக்கிட்டுமா? பாருங்க, 100 எதை கொண்டு பெருக்க போறோம்? 0.1 பெருங்க. 0 0 1 1 கொண்டு பெருங்க. இப்ப 0 கொண்டு பெருங்க. 0 கொண்டு பெருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே நம்ம கணக்கை முடிச்சிடலாம். பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிருங்க. 10.0. 10.0 என்ன அர்த்தம்? 10 தான் அர்த்தம். இப்ப பாருங்க, 75 எதை கொண்டு வகுக்கிறோம்? 10 கொண்டு வகுத்தோம்னா 7.5. 7.5 எப்படி? 10 எப்படி பாருங்க, 7 10 70. மிச்சம் எத்தனை? 5. 5 என்ன செய்ய முடியாது? 10 கொண்டு வகுக்க முடியாது. புள்ளி வச்சுட்டோம். 5 பக்கத்துல 0 தான் 50. 50ல 5 10 50. முடிஞ்சிருச்சா? அப்ப பாருங்க, x ஈக்குவல் டு 7.5 வினாடிகள் ஆகும். எவ்வளவு ஆக?
75% டவுன்லோட் ஆகிறது எவ்வளவு நேரம் ஆகும்? 7.5 வினாடிகள் ஆகும். சரியா? இப்ப பாருங்க, மூணாவது பாத்துருமா? மூணாவது இது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. எத்தனை வினாடிகள் கழித்து பாடல் முழுமையாக பதிவிறக்கம் செய்யப்படும்? எத்தனை வினாடிகள்? வினாடிகள் என்னது? எக்ஸ கண்டுபிடிக்க போறோம். அப்ப பாருங்க, எக்ஸா நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாடல் முழுசும் டவுன்லோட் ஆகணும். அப்ப முழுசும் டவுன்லோட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம்? ஒய்க்கு பதிலா 0 தான் கொடுக்கணும். ஒய்க்கு பதிலா 0 கொடுத்துடலாமா? பாருங்க, ஒய்க்கு பதிலா 0 கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸோட கிடைக்கும். முழுவதுமாக கம்ப்ளீட்டா டவுன்லோட் ஆகணும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல எந்த இது? முதல் சமன்பாடு தான். அப்படியே பிரதியிடுங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒய்க்கு பதிலா என்ன பிரதியிடுறோம்? 0 மைனஸ் 0.1 எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். நமக்கு எக்ஸ் ஆன கண்டுபிடிக்க போறோம். இது மைனஸ் 0.1 இங்க கொண்டு வாங்க, பிளஸ் மாறுமா? இடது பக்கம் வந்தா பிளஸ் 0.1 எக்ஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/0.1. இந்த 0.1 பெருக்கல வச்சு இங்க வந்தா வகுத்தலாம் மாறிடுச்சு. இப்ப பாருங்க, நமக்கு 0.1 கொண்டு வகுக்கணும். புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்கா? அப்ப 10/10 கொண்டு பெருக்கிடுவோம். பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு தொகுதியை பெருக்குங்க. 1 10 10 பை 0.1ஐயும் 10ஐயும் பெருக்குனா 1. எப்படி பெருக்கி காமிக்கிட்டுமா? பாருங்க, 10 இருக்கு, 0.1 கொண்டு பெருங்க. 1 கொண்டு பெருங்க, 1 0 0 1 10 10 0 கொண்டு பெருக்க வேண்டாம். நமக்கு இதே தான் வரும். புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா 1.0. 1.0 என்ன அர்த்தம்? 1ன்னு தான் அர்த்தம். அப்ப பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 10/1 என்னதான்? 10 தான். 10 வினாடிகள் அல்லது நொடிகள். எதுக்கு? அந்த பாடல் முழுமையாக பதிவிறக்கம் ஆவதற்கு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல 12வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ் ஒய் வெட்டு துண்டுகளை கொண்ட நேர்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க. நம்ம நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எக்ஸ் வெட்டு துண்டு ஏவோட மதிப்பும் ஒய் வெட்டு துண்டு பியோட மதிப்பும் கொடுத்திருக்காங்க. முதல் இது பாருங்க, எக்ஸ் வெட்டு துண்டு ஏவோட மதிப்பு 4, ஒய் வெட்டு துண்டு பியோட மதிப்பு -6. அப்ப நமக்கு நேர்கோட்டோட வெட்டு துண்டு வடிவம் ஃபார்முலா என்ன? எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இதான் ஃபார்முலா. அப்படியே ஏபி மதிப்புல பிரதிட்டு சுருக்குனா போதும். பாருங்க, எக்ஸ் பை ஏ, ஏவோட மதிப்பு 4 பிளஸ் ஒய் பை இது பி. சரியா? பி, பியோட மதிப்பு என்ன? -6 ஈக்குவல் டு 1. இப்ப பாருங்க, சின்ன மாற்றம் செஞ்சிருவோமா? எக்ஸ் பை 4 பிளஸ் பை மைனஸ், பிளஸ் பை மைனஸ் என்ன வரும்? மைனஸ் வரும். ஒய் பை 6 ஈக்குவல் டு மைனஸ். ரொம்ப கவனமா இது பண்ணணும். சரியா? இப்ப குறுக்கு பெருக்கல் எடுங்க, பகுதியை பெருக்குங்க. 4 6 24 குறுக்க பெருக்குங்க. எக்ஸையும் 6ஐயும் பெருக்குனா 6x மைனஸ் 4ஐயும் ஒய்யையும் பெருக்குனா 4y ஈக்குவல் டு 1. இப்ப பாருங்க, 6x மைனஸ் 4y ஈக்குவல் டு இது 24 வகுத்தல் இருக்கு, வந்தா பெருக்கலாம் மாறும். அப்போ 1 24 பெருக்குனா 24. அதுக்கு அடுத்து பாருங்க, 6x மைனஸ் 4y இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு. ஆனா பாருங்க, எல்லாமே 2ன் மடங்கா இருக்கு. அப்ப என்ன செஞ்சிடலாம்? 2 கொண்டு வகுத்துடலாமா? வகுத்தல் பை 2, 2 கொண்டு நம்ம வகுக்க போறோம். அப்ப பாருங்க, 6x இருக்கு, 2 கொண்டு வகுத்துட்டோம். மைனஸ் 4y இருக்கு, 2 கொண்டு வகுத்துட்டோம். மைனஸ் 24 இருக்கு, 2 கொண்டு வகுத்துட்டோம். 0 இருக்கு, 2 கொண்டு வகுத்தாச்சு. இப்ப பாருங்க, 2 2 2 6. அப்ப என்ன இருக்கு? 3x மைனஸ் 2 2 2 4 என்ன இருக்கு? மைனஸ் 2y. 2 2 12 2 24 என்ன 12? மைனஸ் 12 ஈக்குவல் டு 0/2 0 தான். இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டோட சமன்பாடு. அப்படியே ரெண்டாவது ஆரம்பிச்சலாமா? பாருங்க, ரெண்டாவது பாருங்க, எக்ஸ் வெட்டு துண்டு என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் வெட்டு துண்டு எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? என்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். -5. அதுக்கு அடுத்தது ஒய் வெட்டு துண்டு எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? பி என்ற எழுத்தை கொண்டு குறிப்போமா? பி என்ன இருக்கு? 3/4. இப்ப பாருங்க, நமக்கு ஃபார்முலா என்ன? ஏற்கனவே முதல்ல எழுதிருக்கோம், திரும்ப எழுதுங்க, தப்பு கிடையாது. சரியா? எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இதான் ஃபார்முலா. மதிப்புகளை பிரதியிடுங்க. இப்ப பாருங்க, எக்ஸ் பை ஏவோட மதிப்பு -5. அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ்
y பை bயோட மதிப்பு 3/4 3/4 ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். x/-5 பிளஸ் y அப்படியே இருக்கட்டும். இந்த வகுத்தலை பெருக்கலா மாற்ற போறோம். அப்போ இது தலைகீழ மாறுமா? 4/3 ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க x/-5 பிளஸ் y 4 பெருக்குனா 4y/3 ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சமன்பாடு கிடைச்சிரும். அப்படியே குறுக்கு பெருக்கல் எடுத்துடலாமா? பகுதியில் பாருங்க -5 3 -5 3 பெருக்குனா -15. சரியா? குறுக்கு பெருங்க x 3 பெருக்குனா 3x. இப்போ இதை பெருக்க போறோம். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கா? இப்போ பாருங்க -5 4 பெருக்குனா -20. என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான். -20y. சொன்னது புரிஞ்சுதா பாருங்க. 4 -5 பெருக்குனா -20. இங்க பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ் தான். -20y அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க 3x -20y ஈக்குவல் டு 1 பெருக்கல். இது வகுத்தல் இருக்கு. இங்க வந்தா பெருக்கலா மாறும். -15. சில பேர் +15 மாறும்னு சொல்றீங்க. அதெல்லாம் மாறாது. அதாவது இங்க வகுத்தல் இருக்கு, பெருக்கலா மாறும் போது குறி எதுவுமே மாறாது. அப்படியே தான் பெருக்கலா மாறும். சரியா? இப்ப பாருங்க 3x -20y 1 -15 பெருக்குனா -15. இடது பக்கம் கொண்டு வந்துருங்க. 3x -20y இந்த பக்கம் வந்தா +15 மாறிமா? +15 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல 13வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட நேர்கோடுகளின் சமன்பாட்டிலிருந்து ஆய அச்சுகளின் மேல் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளை காண்க. பாருங்க இந்த 2 சமன்பாடு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு சமன்பாடும் ஆய அச்சுகளை எந்த இடத்துல சந்திக்குது, அதாவது எக்ஸ் அச்சு எந்த இடத்துல வெட்டுது, ஒய் அச்சு எந்த இடத்துல வெட்டுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இந்த கணக்கை நான் 2 மெத்தட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை பார்த்துக்குங்க. சரியா? இப்ப பாருங்க நமக்கு வெட்டுத்துண்டு வடிவத்துக்கு என்ன ஃபார்முலா? x/a பிளஸ் y/b ஈக்குவல் டு 1. இந்த சமன்பாடை இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்ற போறோம். மாத்தினதுக்கு அடுத்து எக்ஸோட பகுதியில் என்ன இருக்கோ அதான் எக்ஸ் வெட்டுத்துண்டு, ஒய்யோட பகுதியில் என்ன இருக்கோ அதான் ஒய் வெட்டுத்துண்டு. மாத்திக்கலாமா? அப்ப பாருங்க முதல் இது கொடுத்து எழுதிட்டோம். 3x -2y மாறிலி வலது பக்கம் இருக்கணும். அப்ப இது -6 இங்க வந்தா +6 மாறும். நமக்கு மாறிலி வலது பக்கம் என்ன இருக்கணும்? 1 தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6 கொண்டு வகுத்துடலாமா? 6ஆல் இருபுறமும் வகுக்க. 6ஆல் இருபுறமும் வகுக்க. அப்ப பாருங்க 3x இருக்கு, நம்ம 6 கொண்டு வகுக்கணும். -2y இருக்கு, நம்ம 6 கொண்டு வகுக்கணும். 6 இருக்கு, 6 கொண்டு வகுக்கணும். கேன்சல் பண்ணுங்க. 1 6 சாரி 1 3 3 2 3 6. அப்ப என்ன இருக்கு? x/2 மைனஸ் இதை கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 2 6. அப்போ y/3. இந்த இடத்துல பாருங்க என்ன 6/6 1ன்னு மாறிடுமா? 1 6 1 1 வந்துடும். இப்ப பாருங்க இந்த இடத்துல 1 வந்துருச்சு. ஆனா இங்க பாருங்க பிளஸ் இருக்கணும். எக்ஸ் பிளஸ். இப்ப பாருங்க இந்த இடத்துல x/2 பிளஸ் y/-3ன்னு மாத்திட்டேன். ஈக்குவல் டு 1. இந்த இடம் புரியுதா பாருங்க? பிளஸ் பை மைனஸ் மைனஸ் தான். அப்ப இந்த மைனஸை கீழே கொண்டு வந்து எழுதிட்டேன். இப்ப பாருங்க எக்ஸ் கீழே என்ன இருக்கு? 2. ஒய் கீழே என்ன இருக்கு? -3. அப்ப எக்ஸ் வெட்டுத்துண்டு என்ன? therefore எக்ஸ் வெட்டுத்துண்டு எவ்வளவு? 2. சரியா? எக்ஸ் அச்சா 2ன்ற இடத்துல வெட்டும். ஒய் வெட்டுத்துண்டு என்னது? ஒய் வெட்டுத்துண்டு ஒய் அச்சு எந்த இடத்துல வெட்டும்? -3ன்ற இடத்துல வெட்டும். இதுவே இன்னொரு மெத்தட்ல போட்டு காமிக்கிறோமா? பாருங்க கொடுத்து இந்த சமன்பாட்டை எடுத்து எழுதுங்க. 3x -2y -6 ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு பதிலாக 0 பிரதியிடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 பிரதியிட்டோம்னா இந்த இடத்துல பாருங்க 3 × 0 -2y இது -6 இங்க வந்தா +6 மாறிடும். சரியா? +6. இப்ப பாருங்க 3 0 0 தான், அதை அப்படியே விட்டுறலாம். இந்த இடத்துல மிச்சம் என்ன இருக்கு? -2y ஈக்குவல் டு 6. அப்போ y ஈக்குவல் டு 6 -2 இங்க பெருக்கல் இருக்கு. இங்க வந்து குறி மாறாம வகுத்தல்ல மாறும். 1 2 2 2 6. அப்போ ஒய்யோட மதிப்பு என்னது? 3. என்ன 3? -3. இங்க மைனஸ் கேன்சல் ஆகல. அப்ப பாருங்க
ஒய் வெட்டுத்துண்டு என்ன -3. அதே தான் இங்கே வந்திருக்கு ஒய் வெட்டுத்துண்டு -3. எக்ஸ்க்கு 0 கொடுத்து ஒய் வெட்டுத்துண்டை கண்டுபிடிச்சோம். இப்போ ஒய்க்கு 0 கொடுங்க. y ஈக்குவல் டு 0. ஒய்க்கு 0 கொடுத்தோம்னா அந்த சமன்பாட்டில் பாருங்க 3x அப்படியே வந்துடும். -2 ஒய்க்கு பதிலாக 0 -6 வலது பக்கம் நகர்த்திருங்க +6 மாறிடும். அப்போ 2 × 0 0 ஆயிரும். அதில் எந்த பாதிப்பு வரப்போகுது? மிச்சம் என்ன இருக்கு? 3x ஈக்குவல் டு 6. அப்போ x ஈக்குவல் டு 6/3 கேன்சல் பண்ணுங்க. x ஈக்குவல் டு 1 3 3 2 3 6. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வந்திருக்கு? 2. சரியா? எக்ஸோட மதிப்பு 2. பாருங்க எக்ஸ் வெட்டு துண்டு 2. அதே தான் இங்கே வந்திருக்கு. எடுத்து எழுதிக்கணும் கீழே எக்ஸ் வெட்டு துண்டு 2 ஒய் வெட்டு துண்டு -3 எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். எது ஈஸியாக இருக்கோ அதை இது பண்ணிங்க. இது வந்து வேற மெத்தட், இது கீழே இருக்கிறது வேற மெத்தட். இப்போ ரெண்டாவது பார்ப்போமா? ரெண்டாவது பாருங்க என்ன இருக்கு? ரெண்டாவது இது 4x + 3y + 12 = 0. இதை வந்து நான் இந்த மெத்தட்லேயே போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வேணால் அந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க முதல்ல மாறிலி உறுப்பை வலது பக்கம் கொண்டு போயிருவோமா? 4x + 3y = -12. இப்போ பாருங்க நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும்? 1 வேணும். -12 இருக்கு. அப்போ என்ன செஞ்சிடலாம்? -12ஆல் இருபுறமும் வகுக்க. இருபுறமும் வகுக்க. வகுக்கலாமா? 4x / -12 + 3y / -12 ஈக்குவல் டு -12 / -12. என்ன செஞ்சிட்டோம்? 12 கொண்டு வகுத்தாச்சு. இப்போ பாருங்க நமக்கு 1 4 4 3 12 1 3 3 4 12 மைனஸ் மைனஸ் கேன்சல் 12 பண்ணு கேன்சல். அப்போ என்ன இருக்கு? 1ன்னு அர்த்தம். 12/12 1 மாறி. இந்த இடத்துல பாருங்க x/3 என்ன 3? -3 + y/ என்ன 4? -4 ஈக்குவல் டு என்னது? 1. பாருங்க இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு மாத்திட்டோமா? இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு மாத்திட்டோம். அப்ப எக்ஸுக்கு கீழே -3 இருக்கா? அதான் என்னது? எக்ஸ் வெட்டு துண்டு. தேர்ஃபோர் எக்ஸ் வெட்டு துண்டு. எக்ஸ் வெட்டு துண்டு என்னது? -3. அதுக்கு அடுத்தது ஒய் வெட்டு துண்டு. ஒய் வெட்டு துண்டு. ஒய் வெட்டு துண்டுனா ஒய்க்கு கீழே என்ன இருக்கு? -4. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸ் மற்றும் ஒய் வெட்டு துண்டுகள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 5ல் 3ல் 14வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நேர்கோட்டின் சமன்பாட்டினை காண்க. 2 கணக்கு இருக்கு. இதுல நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க 1, -4 என்ற புள்ளி வழியே செல்வதும் வெட்டு துண்டுகளின் விகிதம் 2:5. எக்ஸ் வெட்டு துண்டு ஏ, ஒய் வெட்டு துண்டு பின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த எக்ஸ் வெட்டு துண்டு ஏக்கும் ஒய் வெட்டு துண்டு பிக்கும் இடையே உள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க. என்னது? 2:5. அது மட்டும் இல்லாமல் எந்த புள்ளி வழியா செல்லணும்? 1, -4 என்ற புள்ளி வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டோட சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க எக்ஸ் வெட்டு துண்டு ஏ, ஒய் வெட்டு துண்டு பின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 2:5. இந்த விகிதத்தை நம்ம பின்னமா மாத்துவோமா? பின்னமா மாத்தினோம்னா a/b ஈக்குவல் டு 2/5. இது வந்து ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க a ஈக்குவல் டு b வகுத்துல இருக்கு. இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப ஏற்கனவே 2 இருக்கு. 2b/5. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு வெட்டு துண்டு வடிவத்துக்கு என்ன ஃபார்முலா? வெட்டு துண்டு வடிவத்துக்கு ஃபார்முலா x/a + y/b ஈக்குவல் டு 1. மதிப்புகளை பிரதியிடுங்க. x/a பாருங்க. ஏவோட மதிப்பை அங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2b/5 + y/bக்கு எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு 1. இப்ப பாருங்க இந்த இடத்துல எக்ஸ் பெருக்கல் இந்த வகுத்துல பெருக்கலாம் அதே தலைகீழ மாறும். 5/2b + y/b எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க 2b இருக்கு. இங்க ஒரே ஒரு b மட்டும்தான் இருக்கு. பகுதி சமமாதான் நமக்கு கணக்கு ஈஸியா முடிஞ்சிடும். அப்ப 2b வேணும். அப்போ 2/2 கொண்டு நம்ம பெருக்க போறோம். இப்படி பெருக்குனா மதிப்பு மாறாது. இது ஈக்குவல் டு 1. இப்ப பாருங்க பகுதி சமமா இருக்கு. 2b b 2 2b பகுதி சமமா இருந்துச்சுன்னா ஒரு தடவை நம்ம எழுதிக்கிட்டா போதும். இப்ப பெருக்கலாமா? x 5 பெருக்குனா 5x பிளஸ் போட்டுக்கலாம். y 2 பெருக்குனா 2y ஈக்குவல் டு 1. இப்ப பாருங்க 5x பிளஸ் 2y ஈக்குவல் டு இந்த 2b வகுத்தலுக்கு வந்தா பெருக்கலாம் மாறும். ஏற்கனவே 1 இருக்கு. அப்போ 1 2b பெருக்குனா 2b. இதான் என்னது?
நமக்கு தேவையான சமன்பாடே இதுதான். ஆனா எந்த மதிப்பை கண்டுபிடிச்சு பிரதியிடணும்? பியின் மதிப்பை கண்டுபிடிச்சு இங்க பிரதியிட்டா கணக்கு முடிஞ்சது. பியோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு தான் இந்த புள்ளி 1, எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் சமன்பாடு 2 ஆனது எதன் வழியே செல்கிறது? 1, வழி செல்கிறது. சரியா? அப்ப பாருங்க, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். இந்த ரெண்டாவது சமன்பாட்டுல எக்ஸுக்கு பதிலா 1ம் ஒய்க்கு பதிலா -4 பிரதினா நமக்கு பியோட மதிப்பு கிடைக்கும். பாருங்க, 5 எக்ஸுக்கு பதிலா 1 பிளஸ் 2 ஒய்க்கு பதிலா என்ன பிரதிடணும்? -4. இங்க இருக்கு பாருங்க, -4 ஈக்குவல் டு 2b. 5 1 5 பிளஸ் மைனஸ் பண்ணா மைனஸ் 2 4 8 ஈக்குவல் டு 2b. இப்ப பாருங்க, 5 -8 வேற வேற குறி, அப்ப கழிக்கணும் இல்லையா? 8ல 5 கழிச்சா 3, என்ன 3? -3. இந்த இடத்துல பாருங்க, 2ம் பியும் பெருக்கல்ல இருக்கு. அப்ப 2 இங்க வந்தா வகுத்தலா மாறும். ஈக்குவல் டு இங்க b மட்டும் இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, பியோட மதிப்பு என்ன? தேர்ஃபோர் b ஈக்குவல் டு -3/2. இதான் பியோட மதிப்பு. இதை கொண்டு போய் இங்க பிரதியிடலாமா? பாருங்க, எங்க பிரதியிட போறோம்? b ஈக்குவல் டு -3/2 என ஏழுல பிரதியிட போறோம். சமன்பாடு 2ல பிரதியிட போறோம். 2ல் பிரதியிட. இதான் என்னது? நமக்கு தேவையான சமன்பாடு இங்க இருக்கு பாருங்க. பிரதியிடுவோமா? 5x எந்த மாற்றம் இல்ல, பிளஸ் 2y எந்த மாற்றம் இல்ல, ஈக்குவல் டு 2 எந்த மாற்றம் இல்ல. பிக்கு பதிலாக என்ன மாத்த போறோம்? -3/2. ஏன்னா பியோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாருங்க, 2 கேன்சல். அப்போ 5x பிளஸ் 2y ஈக்குவல் டு -3. இந்த -3 இடத்து பக்கம் கொண்டு வாங்க, +3 மாறும். ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டோட சமன்பாடு. சரியா? அப்படியே ரெண்டாவது பார்த்துடலாமா? பாருங்க, ரெண்டாவது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது இது -8,4 என்ற புள்ளி வழி செல்வதும் ஆய அச்சுகளின் வெட்டு துண்டுகள் சமமா இருக்கு. நம்ம ஒரு நேர்கோட்டோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க போற நேர்கோண சமன்பாடுகளே அதுக்கு வந்து வெட்டு துண்டுகள் சமமா இருக்கு. எக்ஸ் வெட்டு துண்டு, ஒய் துண்டு இருக்கு இல்லையா? 2 சமமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த புள்ளி வழியே செல்கிறது? -8,4 என்ற புள்ளி வழியும் செல்கிறது. அப்படின்னா அந்த கோட்டு துண்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, எக்ஸ் வெட்டு துண்டு ஏன்னு எடுத்திருக்கோம், ஒய் வெட்டு துண்டு பின்னு. 2 எப்படி இருக்கா? சமம். அப்ப என்ன எடுத்துக்கலாம்? எம்னு எடுத்துக்கலாமா? எம். சரியா? இப்ப பாருங்க, வெட்டு துண்டு வடிவம் ஃபார்முலா என்ன? x/a பிளஸ் y/b ஈக்குவல் டு 1. x/a மதிப்பு என்னது? m தான், பிளஸ் y/b. b-யோட மதிப்பு என்னதான்? m தான். ஏன்னா சமம்னு சொல்லியிருக்காங்க. a-வை mன்னு எடுத்துட்டோம், b-யை mன்னு எடுத்துட்டோம். எதுக்கு சமமா இருக்கும்? 1க்கு சமமா இருக்கும். பாருங்க, பகுதி சமமா இருக்கு, m. அப்போ ஒரு தடவை எழுதிக்கிட்டா போதும். தொகுதி அப்படியே கூட்டுங்க, x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க, x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 பெருக்கல் m வகுத்தல் இருக்கா, வந்தா பெருக்கலா மாறும். அப்ப x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 m பெருக்குனா m தான். இது சமன்பாடு 1. அது மட்டும் இது நமக்கு தேவையான சமன்பாடு இதுதான். ஆனா என்ன கண்டுபிடிக்கணும்? எம்மோட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்கொண்டு பிரதியிட்டா கணக்கு நமக்கு முடிஞ்சது. அப்ப பாருங்க, சமன்பாடு 1 ஆனது எதன் வழியே செல்கிறது? கணக்குல கொடுத்திருக்காங்க பாருங்க, -8,4 -8,4 வழியே செல்கிறது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எம்மோட மதிப்பை கண்டுபிடிச்சு கொண்டு போய் பிரதியிடணும். அப்ப பாருங்க, இதான் எக்ஸ், இதான் ஒய். அப்ப பாருங்க, எக்ஸுக்கு பதிலா -8 பிளஸ் போட்டுக்கலாம், ஒய்க்கு பதிலா 4 ஈக்குவல் டு m. பாருங்க, 2 வேற வேற குறி, கழிக்கணும் இல்லையா? அப்போ 8ல 4 கழிச்சா 4, பெரிய நம்பருக்கு மைனஸா -4 ஈக்குவல் டு m. அப்படியே சைடை மாத்திங்க, m ஈக்குவல் டு -4. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எம்மோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாருங்க, இந்த எம்ம கூட இங்க பிரதிட்டோம்னா கணக்கு முடிஞ்சது. தேர்ஃபோர் m ஈக்குவல் டு -4 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிடுவோம். இங்க இருக்கு பாருங்க, x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு m. mக்கு பதிலா -4. நமக்கு சமன்பாட்டில் நமக்கு என்ன வேணும்? x உறுப்பு, y உறுப்பு, மாறிலி உறுப்பு இல்லையா? அது இடது பக்கம் கொண்டு வந்து எழுதிருங்க. x பிளஸ் ஒய் -4
இடது ஒன்று +4 = 0. இதான் என்னது? நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.